வெளிப்படுத்தின விசேஷம் 18:2-20. மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. பரலோகமே, பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, அவளை குறித்து களிகூறுங்கள். உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே என்று தூதன் சொன்னான் என்று வாசிக்கிறோம். ஜனங்கள் விழுந்து போவதற்கான சில காரணங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்தில் அந்த காரணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. முதலாவது, பெருமை. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. விழுதலுக்கு முன்னாடி எது கிரியை செய்து? மனமேட்டிமை. இரண்டாவது, பெரியவர்களின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளாமை. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். நீதிமொழிகள் 11:14 வாசிக்கிறோம். நமக்கு எல்லாம் தெரியும் என்று எண்ணக்கூடிய நிலைக்கு நாம் வந்து நமக்கு மேல் இருக்கும் பெரியவர்களிடமிருந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள விருப்பமற்றவர்களாய் இருப்போமானால் நமக்கு விழுகை சம்பவிக்கும். விழுதற்கு இன்னொரு காரணம் என்னது? ஆலோசனை, பெரியவர்களின் ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளாதது. மூன்றாவதாக, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையும் பண ஆசையும். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள் என்று நீதிமொழிகள் 11:28 வாசிக்கிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறார்கள். 1 தீமோத்தேயு 6:10. கர்த்தராகிய இயேசுவுக்கு விரோதமான யாதொரு பகை உணர்வும் யூதாசுக்கு இருக்கவில்லை. அவனுடைய பண ஆசையை அவனது விழுகைக்கு காரணமாயிற்று. அதனால யூதாஸ் நமக்கு ஒரு நல்ல ஒரு மாதிரி. அவனுடைய பண ஆசை தான் அவனுடைய விழுகைக்கு காரணமாயிற்று. அதனால பண ஆசை, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையும் பண ஆசையும் விழுதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அடுத்தது, அக்கிரமம் அல்லது பாவம். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய் என்று ஓசியா 14:1 வாசிக்கிறோம். அப்ப அக்கிரமம் பாவம் இருந்துச்சுன்னா நாம் விழுந்து போவோம். அடுத்தது, ஐந்தாவதாக, அறிவில்லாமை. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நானும் உன்னை வெறுத்து விடுவேன். ஓசியா 4:6 என்று வாசிக்கிறோம். தேவனை அறிகிற அறிவை அடைந்து கொள்வதற்கு நாம் நமக்கு லாபமாய் இருக்கிற எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ண வேண்டும். பிலிப்பியர் 3:8-11 வாசிக்கிறோம். அப்போ அறிவில்லாமை, இந்த அறிவு இல்லாட்டி நம்ம என்ன செய்வோம்? விழுந்து விடுவோம். அது ஒரு காரணம். அடுத்தது, தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடாமல் இருந்தால் விழுந்து விடுவோம். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்று மத்தேயு 7:27 வாசிக்கிறோம். நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை தேவனுடைய வசனமாகிய உறுதியாகிய அஸ்திபாரத்தின் மேல் கட்டி எழுப்ப வேண்டும். அந்த அஸ்திபாரம் உறுதியா இருந்தாதான் அந்த கட்டடம் நிலைத்திருக்கும், இல்லாட்டி விழுந்து போயிடும். கள்ள தீர்க்கதரிசிகள் காற்றை போல் இருக்கிறார்கள் என்று எரேமியா 5:13 வாசிக்கிறோம். பலவிதமான போதகமாகிய காற்றுகளை குறித்து எபேசியர் 4:14 வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் கூறியுள்ள உவமையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் வீடானது எப்பக்கமும் சோதிக்கப்பட்டது, அதை கீழே இருந்து சோதிக்கப்பட்டது. பெருவெள்ளம் வந்தது, அது சுற்றிலும் இருந்து சோதிக்கப்பட்டது. காற்று அடித்தது, அது மேலே இருந்து சோதிக்கப்பட்டது. பெருமழை வந்தது. இவை 3 வகையான சோதனைகளை காட்டுகின்றன. தேவனுடைய வசனத்தின் மேல் கட்டி எழுப்பப்படுகிற ஒரு ஜீவியம் மாத்திரமே எப்பக்கத்திலும் வரும் சோதனைகளில் நிலை நிற்க முடியும். நம்ம அஸ்திபாரமாகிய தேவ வசனத்தின் மேல் நம்முடைய வீடு, ஆவிக்குரிய வீடு கட்டப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் விழாமல் நிலைத்திருப்போம். அடுத்தது, ஆதி அன்பை இழத்தல். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு.
ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்காக நீங்கள் ஆதியிலே செய்த கிரியைகளை செய்யுங்கள். நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை ஆதி அன்போடு செய்யுங்கள். யாவரையும் கல்வாரி அன்பினால் நேசிக்க வேண்டும். மற்ற எந்த விதமான மனுஷீக அன்பும் நம்முடைய மரணத்துக்கு முற்று பெற்றுவிடும் என்று பார்க்கிறோம். நல்ல ஆதி அன்பை, ஆண்டவரிடம் நாம் கொண்டிருந்த ஆதி அன்பை இழந்து விடக்கூடாது. இது ஒரு நாம் விழுதல், ஆவிக்குரிய ஜீவியத்தில் விழுந்து போவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அடுத்தது, நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்க நாம் தவறும் போது விழுந்து விடுவோம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. 2 பேதுரு 1:10 வாசிக்கிறோம். தேவன் உங்களை எந்த நோக்கத்துக்காக அழைத்திருக்கிறார் என்பதையும் அவர் எவ்விதம் அழைத்தார் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் அழைப்பை குறித்த ஒரு சந்தேகத்தை பிசாசானவன் கொண்டு வருவான். நாம் அதற்கு இடமளிக்க கூடாது. நாளடைவில் நீங்கள் சகல கிருபையையும் இழந்து விடுவீர்கள். ஆகையால் உங்களை அழைத்தவர் சகல கிருபை பொருந்திய தேவனே ஆவார். அதனால பிசாசு அந்த அழைப்பை குறித்த ஒரு சந்தேகத்தை கொண்டு வருவான். நாம் அதற்கு இடம் கொடுக்க கூடாது. அப்படி இருந்தோம்னா என்னது, அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் ஜாக்கிரதையாக காத்து கொள்ள வேண்டும். உறுதியாக்க தவறக்கூடாது. அப்படி இருந்தோம்னா நம்ம விழமாட்டோம். விழாமல் உறுதியாக நிற்போம். அடுத்தது, சுய புத்தியை சார்ந்திருத்தல். நம்முடைய சுய புத்தி, சுய ஞானம், சுய சித்தம் இதெல்லாம் என்னது, டேஞ்சர். அப்படி இருந்தோம்னா நாம் விழுந்து விடுவோம். அறிவாளிகளை புடமிடுகிறதற்கும் சுத்திகரிக்கிறதற்கும் வெண்மையாக்குகிறதற்கும் அவர்களில் சிலர் விழுவார்கள். முடிவு கால பரியந்தம் இப்படி இருக்கும். குறித்த காலம் வர இன்னும் நாள் செல்லும் என்று தானியேல் 11:35 வாசிக்கிறோம். அறிவாளிகள் விழும்போது மற்றவர்கள் பயமடைந்து சுத்திகரிக்கப்படுவார்கள். அதாவது நல்ல பரிசுத்தவான்களா இருப்பாங்க, அவங்க திடீர்னு பின்மாற்றத்தில் போயிடுவாங்க. அதை பார்க்கும்போது நம்ம என்ன செய்வோம், பயமடைந்து நாம் நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்த்து சுத்திகரித்து கொள்ள வேண்டும். பேதையரை வழி நடத்துவதற்கு அவர்களுக்கு தேவன் இருக்கிறார். அவர்கள் திசை கட்டு போவதில்லை. ஏசாயா 35:8. பேதையா இருக்கிறவங்கள கர்த்தர் திசை கட்டு போக விட மாட்டார். கர்த்தர் அவர்களோடு கூட சென்று அவர்களை இறுதி வரை காத்து கொள்வார். அதனால நம்முடைய சுய புத்தியை சார்ந்திருந்தோமானால் நாம் விழுந்து விடுவோம். அடுத்தது, நாம் எதை பிரசங்கிக்கிறோமோ அதன்படி நடவாது இருந்தால் விழுந்து விடுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், உபதேசிக்கவும் செய்யவும் செய்தார். அதுபோலதான் நாம் இருக்கணும். நாம் எதை பிரசங்கிக்கிறோமோ அதன்படி நடக்க வேண்டும். நடவாவிட்டால் நாம் விழுந்து விடுவோம். ராஜாவாகிய சவுல் தன்னுடைய சொந்த ஜீவியத்தை பாதுகாத்து கொள்ளவில்லை. தன்னுடைய சொந்த பட்டயத்தின் மேலேயே அவன் விழுந்தான். 1 சாமுவேல் 31:4 வாசிக்கிறோம். தன்னுடைய சொந்த ஜீவியத்தை அவன் பாதுகாத்து கொள்ளவில்லை. அதனால அவனுடைய சொந்த பட்டயத்தின் மேலேயே விழுந்து விட்டான். இது எதை காட்டுகிறது, நாம் பிரசங்கிக்கிறபடி அல்லது அறிக்கை பண்ணுகிறபடி ஜீவிக்க தவறுவோமாயின் சவுளை போல நாம் நம்முடைய பட்டயத்தின் மேலே விழுந்து மரித்து போக ஏது உண்டு. அதனால நாம் எதை பிரசங்கிக்கிறோமோ அதன்படி ஜீவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த வசனமே நம்ம நியாயம் தீர்க்கும் என்று பார்க்கிறோம். அதனால அதன்படி ஜீவிக்க வேண்டும். கர்த்தர் தாமே நமக்கு கிருபை. இதெல்லாம் இந்த விழுந்து போறதுக்குரிய காரியங்கள் என்று நாம் இப்போது பார்த்தோம். இதெல்லாம் விழுந்து போற காரியங்கள், பெருமை, பெரியவர்களின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் விழுந்து விடுவோம். ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையும் பண ஆசையும் விழுகைக்கு காரணமாயிருக்கிறது. அக்கிரமம் அல்லது பாவம், அறிவில்லாமை. தேவனை பற்றிய நல்ல அறிவு நமக்கு தேவை. தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடாதா இருந்தோம்னா விழுந்து போயிடுவோம். ஆதி அன்பை இழந்து விடக்கூடாது. நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்த தவறக்கூடாது. சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது. நாம் எதை பிரசங்கிக்கிறோமோ அதன்படி ஜீவிக்க வேண்டும். இல்லாட்டி அந்த வசனமே நம்மை நியாயம் தீர்க்கும். அதனால இந்த விழுந்து போகாதபடி எச்சரிக்கையா இருக்க கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.